வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி 2 வகையான இடியாப்பம் பண்ண போகிறோம். வெல்லம் போட்டு இனிப்பு இடியாப்பமும் தக்காளி இடியாப்பமும் பண்ண போகிறோம். இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு தண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சிடலாம். கொதிக்க வச்ச வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இடியாப்ப மாவு பிசைஞ்சாச்சு. இட்லி தட்டில் இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். ஏற்கனவே இடியாப்பம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்துக்கங்க. ஃபுல்லாக பிழிஞ்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துடலாம். இனிப்பு இடியாப்பம் பண்ணுறதுக்கும் தக்காளி இடியாப்பம் பண்ணுறதுக்கும் இடியாப்பம் ரெடி பண்ணி 2 பவுல்லையும் தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதுத்து வச்சா தான் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்பு இடியாப்பம் பண்ணுறதுக்கு 1/2 கப் பொடித்த வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தண்ணி. நான் வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணாலும் எடுத்துக்கலாம், குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளக்கரைசலை வடிகட்டியாச்சு. மறுபடியும் பாத்திரத்தை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை பாகா காய்ச்சிக்கலாம். பாகு வாசனை வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சினா போதும். இந்த இடியாப்பத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். எல்லா இடியாப்பத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. பொதுவாக இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவோம், தேங்காய் துருவல் நெய் விட்டு சாப்பிடுவோம். இந்த இடியாப்பம் வெல்லம் போட்டு செய்கிறது இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். தக்காளி இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் வாசனையோடு நல்லாயிருக்கும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு சின்ன பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்தாச்சு. தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இந்த தனி மிளகாத்தூளுக்கு பதில் நீங்கள் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகட்டும். நல்லா மசால் தூள்லாம் சேர்த்தோம்ல, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்பில் வச்சுட்டு இந்த இடியாப்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். எல்லா இடியாப்பத்தையும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தக்காளி இடியாப்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டோம்னா திகட்டாமல் நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுறலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தக்காளி இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்ட இனிப்பு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் தேங்காய் துருவலும் போட்டு சாப்பிட்லாம். அடுத்து தக்காளி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 2 இடியாப்பமும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.